Good morning student. Accounts miss பேசுறேன்ப்பா. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா accrued income. lesson 13ல adjustmentல என்ன பார்க்க போறோம் accrued income. சரியா முன்கூட்டி பெற்ற வருமானம். அதுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம முன்கூட்டி செலுத்திய வருமானம், முன்கூட்டி செலுத்திய செலவுகள், கொடுபட வேண்டிய செலவுகள். அதே மாதிரி accrued incomeனா கூடியுள்ள வருமானம். accrued incomeனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடியுள்ள வருமானம். accrued income is income or portion of income. Income has been earned during the current accounting year but not received till the end of that accounting year. It generally happens in case of amount to be received on account of commission, interest, dividend, அதே மாதிரி எக்ஸட்ராங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அக்யூர்டு இன்கமில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கூடியுள்ள வருமானம்ங்கிறாங்க. சரி, இந்த இயரில் என்ன பண்ணுறா நம்ம வந்து ஒரு ஒர்க்கை வந்து செஞ்சு முடிச்சிருக்கோம். ஆனால் அது என்ன பண்ணல, அதுக்குண்டான இன்கம் வந்து ரிசீவ் வந்து பண்ணலை. சரி, அதுக்குண்டான இன்கம் வந்து என்ன பண்ணல, ரிசீவ் வந்து பண்ணலை. சரி, அதை வந்து எப்படி வந்து ஃப்யூச்சரில் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. சரி, அதுக்கு பேர் தான் என்ன, நாட் ரிசீவ்டு டில் த எண்ட் ஆஃப் தட் அக்கௌண்டிங் இயர் அப்படிங்கிறாங்க. சரியா, ஃப்யூச்சரில் வந்து அதை வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னங்கிற அக்யூர்டு இன்கம், கூடியுள்ள வருமானம். அது வந்து எப்படி வந்து இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமிஷன், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், கழிவு, வட்டி, பங்காதியமாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அக்யூர்டு இன்கம் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சர்ன் இன்கம் அக்கௌண்ட்டு. சரியா, கூடியுள்ள வருமான கணக்கு பற்றி குறிப்பிட்ட வருமான கணக்கு என்னது, வரவு, இன்கம் அக்யூர்டு அட்ஜஸ்டடு. இதில் வந்து அமௌண்ட்டு டெபிட் காலம், கிரெடிட் காலம் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணிக்கணும், அதை வந்து அப்படியே வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் அக்யூர்டு ஆடட் டு பர்டிகுலர் இன்கம். சரியா, அமௌண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் P&L அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் சைடு வந்து என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு என்ன பண்ணிக்கணும், டெபிட் ஆர் கிரெடிட். சரியா, அதை வந்து கிரெடிட் சைடு, டெபிட் சைடு இல்லாட்டி கிரெடிட் சைடு ஆட் பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம். நம்ம வந்து கிரெடிட் சைடு வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆட் வந்து பண்ணிக்கிறோம். ஆடு டு பர்டிகுலர் என்னது இன்கம். அதேமாதிரி டு பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் ஆஃப் அக்யூர்டு இன்கம் இஸ் ஷோ ஆன் த அசட் சைடு அண்டர் கரண்ட் அசட்டு. சரியா, என்னது கரண்ட் அசட்டில் என்ன பண்ணணும், அந்த அக்யூர்டு இன்கம் என்ன பண்ணணும், அதை வந்து காட்டணும் அப்படிங்கிறாங்க. if accrued income account appear in the trial balance with debit balance, it means that journal entry has been made already for accrued income. சரியா, ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடு என்ன ஆகும்னா அப்பியர் வந்து ஆகும் அப்படிங்கிறாங்க. ஹென்ஸ் த அக்யூர்டு இன்கம் அக்கௌண்ட் வில் பி ஷோ ஒன்லி in the asset side of balance sheet. சரியா, அசட் சைடில் மட்டும்தான் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அப்பியர் வந்து ஆகும். நோ அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் நெசசரி in income account as already it would have been adjusted. சரியா, புரிஞ்சுதா, ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், அது வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணியிருக்கோங்கிறாங்க. அட் த பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட் த above entry is reversed to bring into account accrued income at the beginning so that it is reduced from amount of income in the next year. சரியா, நம்ம வந்து இன்கம் வந்து இந்த நெக்ஸ்ட் இயர் கொண்டானதாக இருக்கலாம். ஆனாக்கா நம்மளுக்கு என்னது இது, நம்ம வந்து ஒர்க்கு முடிச்சு என்ன பண்ண அதை வந்து ஏர்ன் பண்ணாமல் ரிசீவ் பண்ணாமல் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ பிஸ்னஸ் ஹேஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆஃப் இது 1 lakh. ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து எவ்வளோ, 1 lakh வித் ஏ பேங்க் ஃபார் 12 month in the accounting period ending 31st March 2018. 9% interest per annum. Interest received during the year was 6,750. சரியா, இந்த எக்ஸாம்பிள் இன்கம் earned is 9,000. சரியா, 1 lakh into 9%. 1 lakh வந்து இருக்குது டெபாசிட் அமௌண்ட்டு. அதில் எவ்வளோ எத்தனை பர்சன்ட்ப்பா, 9%. அப்போ எவ்வளோ நம்மளுக்கு வரும், 9,000. 1 lakh 9%னா 9,000. இன்கம் ரிசீவ் பண்ணது எவ்வளோ, 6,750. இப்போ நம்ம என்ன பண்ணிடணும், ரெண்டையும் வந்து லெஸ் பண்ணிடணும். hence the income earned but not received is the accrued interest. ரெண்டையும் லெஸ் பண்ண எவ்வளோ வருது, 2,250.
அப்போ நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அக்யூர்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டு சரி எவ்வளோ 2250. அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018 in interest and fixed deposit 6750 ஆட் பண்ணிக்கிறோம். எதை ஆட் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லெஸ் பண்ண அமௌண்ட் 9000 வர வேண்டியது நம்மளுக்கு எவ்வளோ தான் வந்திருக்குது நம்மளுக்கு 6750 மட்டும்தான் வந்திருக்குது 750 மட்டும்தான் வந்திருக்கு. அது ரெண்டு என்ன பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணுறோம். டோட்டல் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 9000. அப்போ 2250 எதில் வந்து வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அசட் அக்கௌண்ட்டில் சரியா எதில் வந்து வரும் அசட் அக்கௌண்ட்டில் 2015 என்ன பண்ணிக்கணும் அதை வந்து காட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 6750 ஆடு அக்யூர்டு இன்ட்ரெஸ்ட் 2250 அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018 சரியா அதே அசட் சைடு வந்து அக்யூர்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ 2250. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் சரியா இன்கம் ரிசீவ்டு இன் முன்கூட்டி பெற்ற வருமானம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ரெஃபர் டு இன்கம் ஆர் போர்ஷன் ஆஃப் இன்கம் ரிசீவ்டு இன் அண்ட் accounting year which is not earned in the accounting period. It is also known as unearned income or unexpired income. That the amount is received in the current accounting year. The benefit is yet to be offered to the concerned person in the next accounting year அப்படிங்கிறாங்க சரியா முன்கூட்டி பெற்ற வருமானம் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இயர் கொண்ட இன்கம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து முன்னாடியே வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கனாக்கா முன்கூட்டி பெற்ற வருமானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவுமே என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க கன்சர்ன் இன்கம் அக்கௌண்ட் டேட்டார் டு இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டு சரியா கன்சர்ன் இன்கம் அக்கௌண்ட் டேட்டார் டு இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டு இன்கம் received in advance adjusted presentation in final account in profit and loss account அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எதில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் இஸ் டிடக்டட் ஃப்ரம் என்னது பர்டிகுலர் இன்கம்த்துலேருந்து என்ன பண்ணிக்கணும் அதை வந்து லெஸ் வந்து பண்ணிக்கணும். அதே பேலன்ஸ் இன் அமௌண்ட் ஆஃப் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பீயிங் கரண்ட் லைபிலிட்டி இஸ் so on the liability side of the balance sheet சரியா அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வந்து என்ன பண்ணணும் அதை வந்து காமிக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு என்ன அது பொறுப்பு லைபிலிட்டி ஏன்னாக்கா நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான இன்கம்மை நெக்ஸ்ட் மந்த்துக்கு உண்டான இன்கம் என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து அட்வான்ஸாக ரிசீவ் வந்து பண்ணிட்டோம். tutorial notes பார்த்தீங்கன்னாக்கா if income received in advance account appear in the trial balance with credit balance ட்ரையல் பேலன்ஸில் வந்துட்டு என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதில் வரும்னா கிரெடிட் பேலன்ஸில் வரும் டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸில் வந்து வரும். அதே மாதிரி இட் மீன்ஸ் தட் journal entry has been made already for income received in advance. Hence the income received in advance account will be show only in the liability side of என்னது பேலன்ஸ் ஷீட்டு சரியா லைபிலிட்டி சைடு வந்து வரும் பேலன்ஸ் ஷீட்டில். நோ அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் நெசசரி இன் இன்கம் அக்கௌண்ட்டு ஆஸ் ஆல்ரெடி இட் would have been adjusted. இப்போ வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ண வந்து தேவையில்லை ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா அட்ஜஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே அடுத்த பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட் த above entry is reversed to bring into account income received in advance at the beginning சரியா நெக்ஸ்ட்டுக்கு மந்த்துக்கோ நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் பீரியடுக்கோ என்ன பண்ணியிருக்கோம் உண்டானதை பிகினிங் முதலே நம்ம வந்து ரிசீவ் வந்து பண்ணிட்டோம். ஸோ தட் த ஆடட் டு த அமௌண்ட் ஆஃப் இன் நெக்ஸ்ட் இயர் இன்கம் இன் த நெக்ஸ்ட் இயர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா த ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2017 ஷோ கமிஷன் ரிசீவ்ட் ஆஸ் 7500 சரியா கமிஷன் ரிசீவ்டு 7500 adjusted and 1/3 of the commission received is in respect of work to be done in the next accounting period சரியா next accounting period.
commission received include one-third of the commission for the next accounting period. 7500 into 1/3 சரியா கமிஷன் எப்படி பிரிச்சுக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க 1/3ங்கிற ரேஷியோவில் வாங்கிக்கிறாங்க 1/3ன்னு சொல்லி போட்டால் எவ்வளோ வரும் 2500. அப்போ நம்மளுக்கு கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டு 2500. அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு in final account it is presented as follows. Profit and loss account for the year ended. அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எந்த சைடு கிரெடிட் சைடு சரியா கிரெடிட் சைடு ரிசீவ்டு இன் அட்வான்ஸு கமிஷன் ரிசீவ்டு லெஸ்ஸுக்கு ரிசீவ்டு இன் அட்வான்ஸு அதில் என்ன பண்ணிக்கிறோம் அதை வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31 March 2017 அந்த அமௌண்ட்டை மட்டும் என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடு வந்து கொண்டு வந்துடும் கமிஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் சரியா இல்லை 2500 சரியாப்பா. நம்மளுக்கு 5 அட்ஜஸ்டிங் என்ட்ரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 5 அட்ஜஸ்டிங் என்ட்ரி பார்த்தாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.